Hello everybody, welcome to Vedantu and now Shravanee ma'am. Social, the second most toughest subject for you, இல்லையா? ஸோ அதுவும் வந்து நமக்கு அடுத்த ஒரு 45 days தான் இருக்குது. ஹார்ட்லி சொல்ல போனால் ஒரு 40 days தான் இருக்குது இந்த ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 40 daysல இந்த 27 சாப்டர்ஸை எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது, ஸோ கம்ப்ளீட் பண்ணி நம்மளுடைய ட்ரீம் ஸ்கோர் அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு உங்களில் நிறையா பேருக்கு மனசில் இந்த கேள்வி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. வெல்கம் டு வேதாந்து அண்ட் நான் உங்கள் ஸ்ராவணி மேம். உங்களுக்கு இப்போ தேவைப்படக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், சரியா? ஸோ அந்த பிடிஎஃப்ல வந்து என்ன இருக்குது அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். ஓகே, ஸோ பப்ளிக்கில் பாஸ்ட் 3 yearsல கேட்டிருக்கக்கூடிய ஒரிஜினல் கொஷின் பேப்பர் அண்ட் தென் பப்ளிக்குடைய அஃபிஷியல் ஆன்சர் கீ. ஆன்சர் கீனா என்னன்னா நீங்கள் எழுதியிருக்கிற ஆன்சரில் வந்து என்ன மட்டும் இருந்தால் போதும், எந்தெந்த பாயிண்ட்டுக்கு எவ்வளோ மார்க் அப்படிங்கிற மார்க்கிங் ஸ்கீமோடு இருக்கக்கூடிய ஆன்சர் கீ. இதை நீங்கள் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி வச்சு இன்றைக்கே வந்து பாருங்கள். ஏன்னா பார்க்குறப்ப தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு 8 மார்க்னா அவங்க என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நம்மக்கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீ வளன்னு 2 பக்கத்துக்கு எழுதியிருக்க அப்படின்னா அது மேட்டர் கிடையாது. எக்ஸாக்டாக அவங்க எதிர்பார்க்குறத நம்ம பேப்பரில் எழுதியிருக்கோமா, தட் மேட்டர்ஸ், ரைட்? அதே மாதிரி ஒரு 5 மார்க் கொஷினில் எக்ஸாக்டாக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நம்ம எழுதுகிறோமா அப்படின்னு ஒரு வெரிஃபிகேஷனுக்காகவும் ஒரு அஷூரன்ஸ்க்காகவும் ஒரு ஐடியாக்காகவும் நீங்கள் அந்த ஆன்சர் கீயை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது ரெண்டுமே பிடிஎஃபாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போயே வீடியோ பாஸ் பண்ணி மறக்காமல் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு 45 நாள் ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நாட்களாக வந்து இருக்க போகுது. இந்த 45 daysை நல்லா பயன்படுத்தினீங்க, ப்ராப்பராக பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஸ்கை ராக்கெட் தான். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக உங்களுடைய ட்ரீம் ஸ்கோர் அச்சீவ் பண்ணிடுவீங்க. பட் இதில் மிஸ் ஆச்சு அப்படின்னா கஷ்டம். ஓகே, ஸோ இதுக்கு மேலே நம்ம டிலே பண்ணுறதுக்கோ இதுக்கு மேலே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறதுக்கோ நம்ம கையில் நேரம் அப்படிங்கிறது ஒன்று வந்து இல்லை. இந்த உலகத்தில் ஜெயிக்கிறவங்கனாலும் சரி தோத்தவங்கனாலும் சரி எல்லாருக்குமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நேரம் தான். அடுத்த 24 மணி நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதா நம்மளோட வெற்றி தோல்வியை வந்து நிர்ணயம் பண்ணுது. அப்படிதான் இந்த 45 நாளுமே கூட. ஸோ எல்லார் மனசில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, லைவ் கிளாஸ் போனாலே எங்ககிட்ட வரக்கூடிய ஒரு கேள்வி தான், இப்போ ஆரம்பித்தா முடியுமா? இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், இது வரைக்கும் போனது போட்டோம், இப்போ நான் வெறித்தனமாக படிக்க ஆரம்பித்தா என்னால் முடியுமா? ப்ளீஸ் பிலீவ் மீ கைஸ், கண்டிப்பாக முடியும், தாராளமாக முடியும். இப்போவாது தயவு செய்து ஆரம்பிச்சிருங்க. இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடக்கூடாது. இப்போ ஆரம்பித்தா கூட கண்டிப்பாக முடியும். பட் எப்படி படிக்க போகிறோம், வாட் இஸ் த பிளான் அப்படின்னு தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஸோ ஒரே ஸ்டடி பிளான் எல்லாருக்கும் செட் ஆகுமா? வாய்ப்பே இல்லை. ஸோ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, மேம் நான் ஃபெயில் ஆகிட்டு இருக்கேன், எனக்கு பயமாக இருக்குது, நான் எப்படியாவது பாஸ் பண்ணால் போகிறோம் அப்படின்னு இருப்பாங்க. ஒரு சில பேர் நான் மேம் பாஸ்லாம் பண்ணிடுறேன், ஆனால் மார்க் வந்து அந்த 75-80 ரேஞ்சிலேயே வந்து எனக்கு வந்து இருக்குது, 90லாம் வந்து எனக்கு தொட மாட்டேங்குது. ஸோ நான் ஒரு 90 above வாங்கணும், அதுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு பிளானை சொல்லுங்கள். மேம் நான் 90லாம் வந்து வாங்கிடுறேன், 85-90 ரேஞ்சில் தான் நான் ஆல்ரெடி இருக்கேன், ஐ வாண்ட் டு ஸ்கோர் சென்டம் இன் பப்ளிக், அப்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த 3 set of category of ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நான் உங்களுக்கு வந்து ஸ்டடி பிளான்ஸ் வந்து சொல்ல போகிறேன், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பாஸ் பண்ணணும், மினிமமாக பேசிக்காக பாஸ் பண்ணிடணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா 1 marksையும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஃபில்லப்ஸ், சூஸ், மேட்ச் இருக்கு இல்லையா, புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 marksை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா மேப்பை முடிச்சிடுங்க. ஏன்னா மேப் நம்ம 8 மார்க்லேயும் அழகாக வாங்கிடலாம் நம்ம, இல்லையா? ஸோ மேப்பை நீங்கள் கம்ப்ளீட்டாக தரவு பண்ணிவிடுங்க. டைம்லைன் ட்ரிக்கோட நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்க கேட்குறதே 20 வருஷத்தில் 5 ஈவெண்ட் தான் எழுதி சொல்கிறாங்க. நான் 10 வருஷத்துக்கு 5 ஈவெண்ட் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டைம்லைனை சூப்பராக படிச்சுருங்க. ஸோ புக் பேக் 1 marks, மேப்பு, டைம்லைன். மேம் அதை தாண்டி நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படித்தா போதும். ஓகே, அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் நாங்கள் வந்து ஹாஃப் இயர்லி அப்போது லைவ் வந்து மேரத்தான் வந்து சொல்லி கொடுத்துருக்கோம், சரியாப்பா? ஸோ அந்த மேரத்தான் வீடியோஸ் மட்டுமே நீங்கள் பார்த்தாலே போகும். அதில் ஒரு நாள் வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் சிவிக்ஸோட 2 marks, இன்னொரு நாள் வந்து ஜியாகிரஃபி அண்ட் எக்கனாமிக்ஸோடைய 2 marks இருக்கும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 5 marks and 8 marks வந்து சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின், அப்புறமா புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 mark, மேப், டைம்லைன், இது போகும். இதை படிச்சுட்டீங்க, இதை முடிச்சிட்டிங்கனாலே நீங்கள் வந்து ஈஸியாகவே பாஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பாஸ் பண்ணுறது பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு நான் கிளியர் கட்டாக நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன் நம்புகிறேன். மேம் above 90+ வாங்கணும், அப்போ நான் என்ன பண்ணுறது? முதல்ல உங்ககிட்ட ஒரு கேள்வி, புக் பேக்கை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்களா?
புக் பேக்கில் இருக்கிற எல்லா கொஷின்ஸையும் முடிச்சிங்களா? நீங்கள் சொல்ல போகிறது இல்லை. ஏதோ 1 or 2 கொஷின்ஸ் ஒரு சாப்டருக்கு நீங்கள் படிக்காமல் தானே வச்சுருக்கீங்க. எந்த ஒரு சாப்டரையும் கம்ப்ளீட்டாக முழுசாக 100% நீங்கள் முடிச்சு வச்சுருக்கீங்களா? இல்லை தானே. ஸோ நம்ம அந்த தப்பு பண்ணுறதுனால தான் நம்மளால் 100 above வந்து வாங்க முடியாமல், அந்த 90 above வந்து வாங்க முடியாமல் போகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேக் ஷுர் நீங்கள் புக் பேக் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்காக இருக்கட்டும், ஷார்ட் ஆன்சர்ஸ், லாங் ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே சூப்பராக வந்து முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேப்பு, டைம்லைன். ஓகே, ஸோ யூ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் தட். ஓகே, ஸோ நீங்கள் இது வரைக்கும் அரைகுறையாக அங்கே இங்கே பிச்சு பிச்சு படிச்சிருக்கீங்களா? இப்போது நீங்கள் எந்த ஆர்டரில் தெரியுமா படிக்கணும்? ஃபஸ்ட்டு படிக்காததை படிக்கணும். ஆல்ரெடி படித்ததையே நீங்கள் திருப்பி திருப்பி படிச்சுட்டு இருக்கக்கூடாது, சரியா? ஸோ படிக்காமல் வச்சுருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து இப்போது நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. ஆல்ரெடி படித்ததை நம்ம ரீகால் மட்டும் பண்ணாலே போதும். ஸோ மேக் ஷுர் புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க், ஷார்ட் ஆன்சர்ஸ், லாங் ஆன்சர்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஆல்சோ மேப் அண்ட் டைம்லைன் இது போதும். நீங்கள் ஒரே பண்ண வேண்டாதது எது தெரியுமா? புக்குன் சைட்லேருந்து கேட்கக்கூடிய கிரியேட்டிவ் 1 மார்க்ஸோ இல்லைனா இந்த கம்பல்சரி கொஷின் நமக்கு புக்குன் சைட்லேருந்து கேட்குறாங்கல்ல, அந்த கொஷின் வந்து எக்கனாமிக்ஸ்லேருந்து தான் பாஸ்ட் 3 இயர்ஸில் கேட்டிருக்காங்க. அந்த கொஷின் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரி பண்ணவே கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், புக் பேக்கை ஃபுல்லாக முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா அந்த கம்பல்சரி கொஷினை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து 80 to 90 வாங்கிட்டு இருக்கேன் மேம், நான் எப்படியாவது பப்ளிக்கில் வந்து சென்டம் வாங்கிடணும் அப்படின்னா நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? எப்பயும் போல் நீங்கள் புக் பேக்கை ஃபஸ்ட்டு முடிச்சு வச்சுருக்கணும். மேப்பு, டைம்லைன்லாம் முடிச்சு வச்சுருக்கணும். இதை தாண்டி உங்களுக்கு சென்டம் எடுக்க சேலஞ்சிங்காக இருக்க போகிறது என்ன தெரியுமா? இந்த புக் அண்ட் சைட் கொஷின்ஸ் தான். ஸோ அந்த புக் அண்ட் சைட் கொஷின்ஸ்க்கு கவலைப்படாதீங்க. ஆஸ் ஐ ப்ராமிஸ்ட், நான் உங்களுக்கு புக் அண்ட் சைட் கொஷின் எங்கேருந்தெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் PDF தரோம். லைவ் செஷனும் வந்து சொல்லித்தரேன். இப்படி தான் மேம் சொல்கிறீங்க, வரமாட்டீங்க மேம், கண்டிப்பாக நான் வந்து சொல்லித்தரேன். பட் அதுக்கு முன்னாடி புக் பேக் எல்லாத்தையுமே முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எத்தனை பேர் மேம் நாங்கள் புக் பேக்லாம் முடிச்சிட்டோம் மேம், புக் அண்ட் சைட் லைவ் வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா the very next day I will come live for you. ஓகே, ஸோ இந்த புக் அண்ட் சைட் கொஷின் எங்கேருந்துலாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஹவு டு ஸ்கோர் சென்டம் அப்படிங்கிற வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ எக்கனாமிக்ஸ்லேருந்து தான் கேட்குறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சம்மரிலேருந்து கேட்குறாங்க, கிளாசரியில் இருக்கிற ஒரு டேர்ம்லேருந்து கேட்குறாங்க. டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் இருக்குது அப்படின்னா அதில் மற்ற டைப்ஸ்லேருந்து கேட்குறாங்க. ஆல்ரெடி நம்ம 5 மார்க்குக்கு 8 மார்க்குக்கு படித்ததுலேருந்து நமக்கு வந்து ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து கேட்குறாங்க. அதை தாண்டி 1 மார்க் கொஷின்ஸ்க்கு நம்ம புக்கு ஃபுல்லாக லைன் பை லைன் படித்து நீங்கள் நிறையா குவிசஸ் அட்டன் பண்ணியிருந்தால் தான் அந்த 1 மார்க்கையும் நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும், ப்ரீவியஸ் இயரில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் நான் கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கும் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன், ஹவு டு ஸ்கோர் சென்டம் அண்ட் சோஷியல். அதை பார்க்குறப்போ உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும். 1 மார்க்குக்கு என்ன பண்ணணும், 2 மார்க்குக்கு என்ன பண்ணணும், 5 மார்க் என்ன பண்ணணும், 8 மார்க்ஸ்க்கு என்ன பண்ணணும், கிளியராக புரியும். ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ நீங்கள் மேக் ஷுர் யூ ஆர் கம்ப்ளீட்டிங் ஆல் த புக் பேக். முடிச்சவங்க எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். புக்குன் சைடுக்கு எங்கேருந்து வந்து அந்த கம்பல்சரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, 1 மார்க்ஸ் எங்கேருந்துலாம் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கு நிறையா குவிசஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரோம், சரியா? ஓகே கைஸ், ஸோ இப்போது நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலுமே சரி, எவ்ரிடே ஸ்கூல்லனாலும் சரி வீட்டிலனாலும் சரி அட்லீஸ்ட் 2 hours, நான் சொல்கிறது மினிமம் 2 hours ஆஃப் செல்ஃப் ஸ்டடி நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். இது வந்து மினிமம், சரியா? என்னானாலும் சரி, உங்கள் ஸ்கூலில் ரிவிஷன் எக்ஸாம் வைக்கிறாங்களா, வச்சுட்டு போட்டோம். நாளைக்கு உங்களுக்கு சயின்ஸ் எக்ஸாம், சோஷியல் படிக்க டைம் இல்லையா, ஆனாலும் நீ படிக்கணும், ஓகேவா? ஸோ அதை வந்து ஒரு சேலஞ்சாக வச்சுக்கோங்க. இனிஷியலாக படிக்காததை தான் படிக்க போகிறீங்க. இப்பயும் நம்ம போயிட்டு படித்ததே திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, ஓகே? ஸோ மேக் ஷுர் மேப் டைம்லைன்லாம் முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் புக் பேக்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். தென் நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புக் அண்ட் சைட்டுக்கு குவிஸ் வைக்கிறோம். அப்புறமா லைவில் வந்து உங்களுக்கு நாங்கள் இந்த புக் அண்ட் சைட் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து சொல்லித்தரோம், சரியா? வீக்கெண்ட்னா 3 hours படிச்சிருங்கடா, வீக் டேஸ்னா 2 hours எல்லாருமே சூப்பராக வந்து படிச்சிருங்க, ஓகே? ஸோ யாரெல்லாம் அந்த PDF டவுன்லோட் பண்ணிக்கலையோ கண்டிப்பாக அந்த PDFை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பப்ளிக் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணுமாம் அப்படிங்கிறவங்களும் கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். All the very best. So மறந்துடாதீங்க. First complete all the important questions and then go for the book back questions. Book back முடிச்சவங்க புக்லேயே இருக்கக்கூடிய லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த சம்மரிலாம் பாருங்கள். இம்பார்ட்டண்ட்டான இயர்ஸ் இந்த ஒரு லீக் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எந்த இயரில் வந்து அதை சைன் பண்ணியிருக்காங்க, ட்ரீட்டி எந்த இயரில் சைன் பண்ணியிருக்காங்க, எந்த நாடும் சைன் பண்ணியிருக்காங்க, இம்பார்ட்டண்ட்டாக நடந்த ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நீங்கள் நோட் டவுன் பண்ணி படிக்க போகிறீங்க. வீக் குவிஸில் புக் அண்ட் சைட் 1 மார்க்ஸுக்கும் அண்ட் புக் அண்ட் சைட் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் லைவ்லையும் வந்து சொல்லித்தர போகிறோம். ஸோ அதுக்கு எவ்வளோ பேர் வந்து பயங்கரமாக வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறவங்களாம் தீ மின்னல் போட்டு சாட்டில் சொல்லிவிடுங்க. ஆல் த வெரி பெஸ்ட் பசங்களா.